வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ரொம்ப நாள் வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல ஒரு 2-3 நாளா. ஸோ அதில் இன்னைக்கு ஒரு நல்ல எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்வி மாதிரியான ஒரு ஜாதகத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம். சரி, இது வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கல, அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணாம், வெறும் ஜாதக கட்டை மட்டும் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். சரி, ஜாதகம் வந்து இதான் ஜாதகம், ஓகேங்களா? சரி, ஜாதகம் வந்தோடனே ஜாதகம் போட்டுட்டு நான் செக் பண்றேன். முதல்ல ஜாதகம் போடும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இயல்பாக சில வயதுகள்ல சில ஜாதகம் வரும்பொழுது நமக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஏன்னா சில இடங்கள்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தனியா ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க. சில இடங்கள்ல எல்லாம் என்கிட்ட சின்ன குழந்தைங்களுக்குன்னு தனியா பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? மீறி பார்க்க கொண்டுட்டு வராங்கன்னா எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும், ஓகேங்களா? அந்த பதட்டத்தோடய இந்த ஜாதகத்தை நான் போடுறேன், ஓகேங்க? டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணாம். மீன லக்னம், லக்னத்துல செவ்வாயும் கேதுவும் சூட்சும வலுவோடு குருவின் பார்வையில் இருக்காங்க, உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சந்திரன் சனி. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி சந்திரன். 10ஆம் இடத்துல புதன் சூரியன், 12ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிற ஜாதகம் பார்த்துட்டு ராசியில சனி, லக்னத்துல செவ்வாய், ராசியில சனி, லக்னத்துல செவ்வாய், 2 பேருக்கும் சுப தொடர்பு. முதல் கேள்வி, சில விஷயம்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்காரு, ஏங்க ஜாதகம் பார்க்க வந்தீங்க? இது தாங்க கேட்டேன். இந்த வீடியோ வந்து இவரோட அப்பா சொன்னாரு, உங்களோட எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. இந்த வீடியோவும் பார்ப்பாரு. பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை ரீசன்லி கொஞ்சம் படிப்பு சம்மந்தப்படுற விஷயத்துலலாம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் குறைவாக இருக்கு. சில இடங்கள்ல நம்ம உண்மையை தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்துக்கு கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு சான்று இந்த இந்த ஜாதகம், ஓகேங்களா? இல்லைங்க பையனோட ப்ரோக்ரஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது உடனே இதுக்கு நான் சொன்ன அடுத்த பதில், பிள்ளைகள் கிட்ட படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்கு, நல்லா படிக்கிற பிள்ளை திடீர்னு படிக்கல, நல்லா இருந்த ப்ராக்ரஸ் திடீர்னு நல்லா ஆகுது அப்படின்னா பிள்ளைங்களோட ஜாதகத்தை பார்க்காதீங்க, அப்பா அம்மா உங்களோட ஜாதகத்தை பாருங்க. நீங்க கோச்சாரத்துல ஜென்ம சனியோ அஷ்டம சனியிலயோ இருப்பீங்கன்னொடனே அப்பா கும்பராசி சதய நட்சத்திரம், அம்மா கடகராசி ஆயில்ய நட்சத்திரம்னாங்க. ஒரே வார்த்தையில பதிலெல்லாம் நீங்க வச்சுட்டு பையனோட ஜாதகத்துல தேடுறீங்களே அப்படின்னு. அப்ப சில விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு இவர் என்னவா ஆகுவாரு அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப இவர் என்னவா ஆகுவாரு அப்படின்னு கேட்டாங்க. எடுத்த உடனே செவ்வாய் சனி சுபத்துவம், நேரடியாக பார்க்கும்போது செவ்வாயும் சனியும் சுபத்துவம், சந்திரனும் கூடுதலான அமைப்புகள்ல சுபத்துவம். சரி, மருத்துவரா வரணும் அப்படின்னா செவ்வாய் சுபத்தன்மையாக இருக்கணும். அதற்கு அடுத்த நிலையில குருவும் சூரியனும் வந்து நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். ஏன்னா உயிர் காக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுல சுபகிரகங்கள்லாம் ஒரு மாதிரியான பலமான நிலையில இருக்கணும். ராசி வேற சூரிய கேந்திர அமைப்புகள்ல நல்ல அமைப்புகள்ல இருக்கு. இந்த ஜாதகத்துல ஒரு சின்ன குழப்பம், சனி சுபத்துவமா வந்துடுறாரு. அதனால எடுத்தோடனே சனி சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னு சொல்லாம சில விஷயங்கள் சொன்னேன். முதலாவது நிலையாக ஒரு மாதிரியான பயாலஜி, மூட்டு, எலும்பு ரிலேட்டடானது, கொஞ்சம் உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற, அழுக்கு சம்மந்தப்படுகின்ற அந்த அந்த டயபெட்டிக்கு காலு அழுக்கு கிளீன் பண்றது, கட் பண்றது, ரிமூவ் பண்றது மாதிரியான விஷயங்கள்லையும், அல்லது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லையும், ஏன்னா சனியும் அங்க இருக்கிறாரு சுப அமைப்புல, இது மாதிரி அமைப்புகள்ல இருப்பாரு. முதல்ல மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும், 2வது நிலையாக யூனிஃபார்ம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல இருப்பாரு. சுத்தி சுத்தி இதுக்குள்ளதான் இருப்பாரு. ஏன்னா அதிகாரம் இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். அதிகாரம் செய்யக்கூடிய, அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த அதிகார வீடுகள் கெட்டு போகாம இருக்கு. அதனால அதிகாரம் சார்ந்த துறையில வருவாரு. இந்த இடத்துல அரசு சம்பந்தப்படுற அமைப்புகளும் இருக்கும். ஏன்னா சிம்மம் சிம்மாதிபதி ஒரு மாதிரியான பலமாக இருக்கிறாரு. சனி சிம்மத்தை பார்த்தாலும் சுப உச்சகுருவின் பார்வையை வாங்கி இருக்கக்கூடிய, உச்சகுருவை பார்வையை வாங்கி இருக்கக்கூடிய சனி கிட்டத்தட்ட 9 டிகிரியில குருவின் பார்வையை வாங்கி, சரியா 9 டிகிரியில சனியின் பார்வையை வாங்கி, கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி சந்திரனோட அமைப்புகள்ல சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வை பெரிய அளவுக்கு சிம்மத்தை கெடுக்காது. அம்சத்துல கூட பாத்தீங்கன்னா இவரு யாரு, சனி வந்து சுக்கிரனுடைய வீட்டுல இருக்காரு. சிம்மம் பலமாக இருக்கிறது, சிம்மாதிபதி பலமாக இருக்கிறார். ஸோ இயல்பாக மீன லக்னத்துக்கு இவர் சூரியன் வந்து நல்ல பலன் செய்ய மாட்டாரு. அவரு மறைந்து தன்னோட வீட்டுல தொடர்பு கொள்றது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இந்த அமைப்புகள்ல இவர் இது சார்ந்த துறையில வருவாரு. ப்ரோக்ரஸ் அப்பா அம்மாவோடைய இந்த விஷயங்கள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான
இவர் ஒண்ணு பண்ண போய் வேற மாதிரியான ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசின ஒரு ஜாதகம். எப்பொழுதுமே குழந்தைகள் நல்லா படிக்கிற குழந்தைங்க திடீர்னு ஒரு மாதிரியான ப்ரோக்ரஸ் வீக் ஆகுறாங்க அப்படின்னா, முதல்ல குழந்தைங்க நல்ல ரிசல்ட் எடுத்தா யாருக்குங்க சந்தோஷம்? அப்பா அம்மா உங்களுக்கு தானே சந்தோஷம். அந்த மாதிரியான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். குழந்தைகளுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மாவுக்கு அஷ்டம சனி, ஜென்ம சனினா நல்ல ரிசல்ட் குழந்தைகளுக்கு வராது. குழந்தைகளோட வேலை அமைப்பு டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அம்மா அப்பா பெற்றோர்கள் இங்க வந்து அஷ்டம சனியில, ஜென்ம சனியில இருந்தீங்கன்னா டிலே ஆகும். ஓகேங்களா? ஏன்னா பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷப்படுறது அப்பா அம்மா, பிள்ளைகள் நல்ல ப்ரோக்ரஸ்ல இருந்தா சந்தோஷப்படுறது அப்பா அம்மா அப்படின்ற ரீசனுக்காக இங்க வேலை அமைப்புகள், குழந்தைகளோட வேலை அமைப்புகள்ல காரணம் இல்லாத டிலே இருக்கு அப்படின்னா, அப்பா அம்மா சம்பந்தப்படுற ஜாதகங்கள்ல கோச்சார நிலையிலான ஜென்ம சனி, அஷ்டம சனி பாதிப்பு இருக்கும். அது விலகும் போது முன்ன பின்ன ஒரு 6 மாதத்துல ப்ரோக்ரஸ் நல்ல மாதிரியாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு சின்ன வீடியோ தான். பட் இருந்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.